உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் இணையதளத்தின் வழி சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியே சிவபிரதீபா. எல்லோரும் இன்புற்று இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவானந்தம். எல்லாரும் முந்தைய பதிவுகள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. என்ன பார்த்தோம் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாமா? அருணகிரிநாதருடைய வரலாற்று கதையை பார்த்துருக்கோம். முழுமையாக நம்ம அங்கே பார்த்து முடிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 75% நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். மிச்சத்தை நம்ம திருப்புகழ் ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு பாட்டும் சிந்திக்கும் போது எங்கெங்கெல்லாம் அவர் போனார், அங்கே எப்படிலாம் முருகனுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைச்சிது, அவர் எப்படிலாம் சுவாமியை அனுபவிச்சார், இது எல்லாமே அந்த திருப்புகழ் படிக்கும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்தந்த திருப்புகழ் படிக்கிறச்ச அவர் என்னென்ன பண்ணார், அவரோட முழுமையாக அந்த வரலாறுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் போது இன்னுமே நல்லாவே இருக்கும், இன்னும் அழகாகவும் இருக்கும். அதனால தான் நான் இதோட நிறுத்தியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்புகழில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு. அதாக அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்த விநாயகர் துதியில் இருக்கக்கூடிய முதல் பாட்டு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் பாடலாக அவர் நமக்கு கொடுத்துட்டு போனது கைத்தல நிறைக்கணி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அழகான திருப்பாடல் தான். இந்த பாடலுடைய பலன் என்ன முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு பலன் தெரியாமல் நம்ம எதுவுமே இன்னைக்கு செய்கிறது இல்லை இல்லையா? அதனால் முதல்ல அதோட பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த பாடலை பற்றின விளக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். சரியா? முதல்ல இந்த பாடலுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முழுமையாக எனக்கான பிரார்த்தனைகள் என்னவோ, இல்லை நான் நினைச்ச விஷயங்கள் என்னவோ, ஏதோ ஒன்று நமக்கான பிரார்த்தனைகள் இருக்கும் இல்லையா? நான் என்ன நினைக்கிறேனோ அந்த நினைத்த அந்த விஷயம் எனக்கு முழுமையாக அது நிறைவேறும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக இந்த பாடலில் சுவாமி நமக்கு சொல்லியிருக்கார். நீங்களும் இதே நம்பிக்கையோட, அது என்னவாக இருந்தாலும் சரி, உங்களோட பிரார்த்தனைகள் என்னவோ அது முழுமையாக நிறைவாக முடியணும் அப்படின்னா இந்த திருப்பாடலை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும்ன்றதில் இதில் மாற்றுக்கிறதும் இல்லை. இன்னொரு சின்ன விண்ணப்பமும் கூட, திருப்புகழ் இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறோம், இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். திருப்புகழை நினைக்கணும், தொடணும், படிக்கணும், அதை சிந்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு முருகனோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி அனுகிரகம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட அடுத்த லெவல் மூவ் பண்ணுறோம், அடுத்த லெவல் நம்ம மூவ் ஆகுறோம் அப்படிங்கிறதுல ஒரு சின்னது ஒரு எல்லளவு கூட யாருக்கும் ஒரு டவுட்டு சந்தேகம்ன்றது வேண்டவே வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக சுவாமி நமக்கு அங்கே முழுமையாக அனுகிரகம் பண்ணுறார். இதை நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 3 to 4 இயர்ஸாக நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை சொல்லிகிட்டு இருக்கும் போதுமே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ், முன்னாடி இருந்ததுக்கும் அதுக்கப்புறமாக இருந்த அவங்களோட நிலைக்கும் அந்த வித்தியாசத்தை நான் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் இணையதளத்தின் மூலயமாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட. ஏன்னா என்னோட மாணவர்களுக்குன்னு கிடைச்ச விஷயங்கள் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இணையதளத்தில் இதை எடுக்கிறோம். என்ன விண்ணப்பம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருப்புகழ் ஆன்லைனில் தானே பார்க்குறோம், அதாவது யூடியூப் சேனலில் தானே பார்க்குறோம் அப்படின்னு பக்கத்தில் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் பாட்டே கேட்டுட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து ஒரு நோட்டோ இல்லை ஒரு டைரியோ போட்டு இதை படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற உணர்வோடு கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா முழுமையாக இது உங்களுக்கு புரியவும் செய்யும், முழுமையாக இது உங்களுக்கு சித்தியாகவும் செய்யுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் நிறைய நேரம் ஆன்லைன் வகுப்புலேயே நான் சொல்கிறது அதுதான். கொஞ்சம் ஸ்ரத்தையோடு உட்காந்து வீடியோ ஆன் பண்ணி இதை கேளுங்க. அப்போ தான் முழுமையாக இது உங்களுக்கு புரியவும் செய்யும். இன்னொன்று, நமக்கான கனெக்டிவிட்டி, உங்களுக்கும் எனக்குமான அந்த கனெக்டிவிட்டிங்கிறது அப்போ தான் கிடைக்கும். அதனால தான் திருப்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு பக்கத்தில் என்னை பார்த்துட்டு இதை நீங்கள் கேட்குறீங்க இல்லை அதை எழுதி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். யூடியூப்பில் தானே இருக்குது, எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் கேட்டுக்கலாம்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து அதை எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நிறைவாக நமக்கு இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பாடலுக்கு போகலாமா? முதல் பாடல் விநாயகர் துதி, கைத்தல் நிறைக்கணி நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அழகான பாடலும் கூட. இந்த பாடலுக்குன்னே ஒரு சிறப்பு இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாடலில் இருக்கக்கூடிய புள்ளி எழுத்துக்களை நீக்கி மற்ற எழுத்துக்களை எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக 200 எழுத்துக்கள் கொண்டதாக இந்த பாடல் அமையப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக ஒரு எழுத படிக்க கூட தெரியாத ஒரு மனுஷன் நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு அழகான பாட்டுன்னே இதை சொல்லலாம். அதை படிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பொருளை புரிஞ்சுக்கும் போது இன்னும் நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். எவ்வளோ அழகாக இதை சிந்தனை பண்ணி நமக்காக அதை அருணகிரிநாதர் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் படிக்கும் போது.
இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். இந்த 200 எழுத்துக்கள் என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ இந்த சதம் அப்படின்னு சொல்கிற வழக்கு நம்மக்கிட்ட இல்லை. என்னவா சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, பிள்ளையார் அப்படின்ற கணக்கு சொல்லிகிட்டு இருந்தோம். அதாவது 100ன்ற வார்த்தையவோ இல்லை சதம்ன்ற வார்த்தையோ பயன்படுத்தாமல் ஒரு பிள்ளையார் அப்படின்ற சொல் வழக்குன்றது நமக்கு இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுதா? இங்கே 200 எழுத்துக்களை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னா, இது 200 எழுத்துக்கள் கொண்டது அப்படின்னா இரட்டை பிள்ளையார் வகையை சேர்ந்தது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இரட்டை பிள்ளையார் வகையை சேர்ந்ததுன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொன்று ஆணித்தனமாக நமக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்ன நினச்சி இந்த பிரார்த்தனைக்காக இந்த பாடலை படிக்கிறியோ அது 100% இல்லை, 200% உனக்கு முழுமையாக அது நிறைவேறும் அப்படிங்கிறது நமக்கு ஆணித்தனமாக சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இந்த 200 எழுத்துக்கள் அமையப்பட்டதாக இருக்குது. சரியான புத்தகமாக இருந்தால், இப்போ என்கிட்ட இருக்கிறது முழுமையாக இருக்கக்கூடிய இந்த திருப்புகழ் புத்தகம், இது போல் கரெக்டாக இருக்கக்கூடிய புத்தகமாக இருந்தால் நீங்கள் எண்ணி பாருங்கள், அப்படி 200 எழுத்துக்கள் தான் இருக்கும். 200 எழுத்துக்கள் இல்லை, கூடவோ குறைவோ இருக்குது அப்படின்னாக்கா அது பிரிண்டிங் மிஸ்டேக்கை தவிர அருணகிரிநாதர் அப்படி எழுதி கொடுக்கல நமக்கு. சரியா? இப்போ நம்ம பாடலுக்கு போகலாமா? இந்த பாட்டோட பலன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நேராக பாடலுக்கு நம்ம போகலாம். முதல் 4 வரி நான் படிக்கிறேன். அதன் பிறகாக ஒவ்வொரு வார்த்தைக்குமான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வரேன். சரியா? முதல்ல பாடல் பார்க்கலாமா? கைத்தல நிறைக்கண்ணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும். இது முதல் 4 வரியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. முதல் 2 வரியை பார்க்கலாமா? கைத்தல நிறைக்கண்ணி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி அப்படின்னு இங்க நிறைவு பண்ணியிருக்காரு. முதல் வார்த்தை என்னன்னு பார்க்குறோம். கைத்தளம், அதாவது கையாகிய தளத்தில் நிறைக்கண்ணி, நிறைந்த முற்றிய கண்ணியை சுவாமி வச்சிருக்கார் அப்படின்றத சொல்றார். இப்போ விநாயகரோட திருமேனியை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. திருமேனி எப்படி நம்ம பார்க்குறோம்? அவருடைய கையில் ஒரு அழகான ஒரு கனியை வச்சிருக்கிறதாக அந்த திருமேனி இருக்குன்னு அங்கே சுவாமி நமக்கு சொல்கிறார். எதுக்காக அவருடைய கையாகிய தளத்தில் ஒரு நிறை கனியை, ஒரு முற்றிய கனியை இங்கே வச்சிருக்கணும் அப்படின்னா, முதல் வார்த்தையிலே சுவாமி நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்ன பிரார்த்தனைக்காக, உன்னுடைய என்ன விஷயத்துக்காக இங்கே சுவாமி கிட்ட போறியோ அது முழுமையாக எப்படி ஒரு பூ கனியாகி ஒரு பிஞ்சாகி அப்புறம் அது கனியாகி பழமாகுதோ, ஒரு பூலேருந்து ஒரு கனின்றது ஒரு முற்றிய நிலை இல்லையா? அதன் பிறகு அதுக்கான நிலைன்றது கிடையாது. ஒரு முற்றிய நிலையும் கூட இப்படி பூவாக இருக்கிறது பழமாக இருக்கும்போது தான் அது என்னவாக இருக்கும்? நமக்கு சுவை மிகுந்ததாக இருக்கு இல்லையா? அப்போ வந்து பழமாக இருக்கணும். இன்னுமே எளிமையாக யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு பின்னாடி பாருங்களேன், பெரியவங்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க என்ன கேட்பாங்க? போயிட்டு வந்த விஷயம் என்னப்பா ஆச்சு, அதில் காயா பழமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்படி வழக்கு சொல்லாக நமக்கு இருந்தது. அது பழம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வேலை முழுமையாக நிறைவு பெற்றதுன்னும், இல்லை காய் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது சரியாக நடக்கலை, ஏதோ ஒரு அறகுறையாக அந்த வேலை நிற்குது அப்படின்றது பொருளாக நமக்கு இருந்தது. இது வழக்கு சொல்லி நம்மக்கிட்ட இருந்தது. இன்னைக்கு அதுவுமே நம்மக்கிட்ட அது மறைஞ்சு போச்சு. இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றார்? அங்கே சுவாமி அழகாக என்ன பண்ணுறாரு? விநாயகர் பெருமான் என்ன பண்ணுறாராம்? அவருடைய கையில் ரொம்ப அழகான ஒரு நிறைந்த கனியை நமக்கு காமிச்சு கொடுக்குறார், கையில் வச்சுட்டு இருக்காராம். எதுக்காக அப்படின்னா, நீ என்ன நினைச்சு என்கிட்ட வந்தியோ, உன்னுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அது முழுமையாக 100% அல்ல 200% அது முழுமையாக உனக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்றதுக்காகவே ஒரு குறியீடாக அவரோட கைத்தளத்துல, அவர் கையாகிய அந்த தளத்தில் ஒரு நிறை கண்ணியை வைத்திருக்கிறார் அப்படின்னு இந்த சுவாமிங்க முதல் வார்த்தையில நமக்கு சொல்றார். எவ்வளோ ஆணித்தனமா முதல் வார்த்தையிலே சொல்லிட்டார் பார்த்தீங்களா? இந்த முழு நம்பிக்கையோடு இதை படிக்கும் போது கண்டிப்பாக நமக்கும் அவருடைய முழு அனுகிரகம் கிடைக்கும். அதில் மாற்று கருத்து வேண்டாம். சரியா? அடுத்த வார்த்தைக்கு போகலாமா? முதல் வார்த்தை இப்போ என்னன்னு பார்த்துட்டோம், கைத்தல நிறைக்கனி. அடுத்த வார்த்தை என்ன பார்க்குறோம்? அப்பம் அவள் பொறி. இது மூணுமே பார்க்குறோம் இல்லையா? இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது நமக்கு என்ன நினைவுக்கு வருது? விநாயகர் சதுர்த்தி ஞாபகம் வந்ததுதான். அப்பம் அவள் பொறின்னு சொன்ன உடனே இப்போ அடுத்து வேற போகுது. அதனால சட்டுன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும். அவள் பொறி அப்பம் இது எல்லாமே நம்ம நிவேதியமாக யாருக்கு கொடுக்குறோம்? விநாயகர் பெருமானுக்கு கண்டிப்பாக வைக்கிறோம்.
அதுவும் என்னைக்கு வைக்கிறோம்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா என்னைக்காவது? எதுக்காக? அப்பம், அவல், பொரி, சுண்டல், மோதகம் என்ன வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே ஏன் சுவாமிக்கு கொடுக்குறோம்? இதெல்லாம் அவருக்கு பிடிக்குன்றதுக்காகவா? இல்லை சுவாமி ரொம்ப பெரிய திருமேனி எல்லாத்தையும் அழகாக எடுத்து சாப்பிட்ருவார், ஒரு குழந்தை தெய்வம் கூட, குழந்தையாக இருக்கக்கூடிய தெய்வமும் கூட, சின்ன பிள்ளைங்களுக்குனா எளிமையாக வரக்கூடிய தெய்வமும் கூட, எளிமையான தெய்வமும் கூட, கருணை உள்ள தெய்வம், இதனால நம்ம இதெல்லாம் வைக்கிறோன்னா? நம்ம பெரியவங்க எதுவுமே நமக்கு சும்மா சொல்லி கொடுத்துட்டே போகலை. நம்ம வைக்கக்கூடிய நைவேத்தியமாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அந்த ப்ராசஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வழிமுறை, இந்த வழிமுறையாக இருக்கட்டும், எதுவுமே சாதாரணமாக நம்ம கொடுத்துட்டு போகல. எல்லாமே முழுக்க 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 அவங்க அனுபவித்து, அந்த அனுபவிச்சதை இன்னொருத்தருக்கும் நான் சொல்லிட்டு போகிறேன்ற விதத்தில் தான் இன்றைக்கி இத்தனை விஷயங்கள், இத்தனை ஃபெஸ்டிவல்ஸ், மற்ற ஸ்டேட்ஸில் இல்லாத ஃபெஸ்டிவல் தமிழ்நாட்டுக்கு நிறைய இருக்குது. மாதம் இருக்குது. ஏன்னா நம்ம பெரியவங்க அது எல்லாத்தையும் முழுமையாக அனுபவிச்சாங்க. அந்த முழு அனுகிரகம் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த அனுகிரகம் நமக்கும் கிடைக்கணுன்ற அந்த ஆழ்ந்த எண்ணத்தில் தான் நமக்கு இதை கொடுக்குறாங்க. அது ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், ஏதோ ஒரு சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்காக செய்கிறோன்னு இல்லாமல், அது ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், எந்த விஷயத்துக்காக செஞ்சோமோ அது முழுமையாக நமக்கு கிடைச்சதான்னு யோசிக்காமல் இன்றைக்கி நம்ம செஞ்சிட்ருக்கோங்கிறது தான் இன்றைக்கான பிரச்சனையாகவே இருக்குது. நான் நினைக்கிறேன் தவறாக இருந்தால் மன்னிக்கணும். இன்றைக்கி திருப்பி நம்ம டாபிக் வந்துடலாமா? அப்பம், அவல், பொரி, இது எல்லாமே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னாக்கா, முதல் வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்கார்? அப்பம். இதில் பார்க்கக்கூடியவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்பம் எப்படி செய்கிறோம் அப்படின்றது. அப்பம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல மாவு ரெடி பண்ணி வச்சுருவோம் இல்லையா? அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமாக இந்த அப்பத்துக்காக செஞ்ச அந்த மாவை என்ன பண்ணுவோம்? எடுத்து ஒரு கரண்டி அதில் விடுவோம். விட்டோடனே என்ன ஆகும்? யாரும் சொல்லிட்டீங்களா? அந்த மாவை எடுத்து எண்ணெயில் விட்டோடனே அது அப்படியே மேலே வரும். அது மேலே வந்தோடனே மேலே நிற்காது, திருப்ப மறுபடியும் உள்ளே போகும், திருப்பியும் மேலே வரும், திருப்பியும் உள்ளே போகும். இப்படி மேலே கீழே போயிட்டே இருக்கும். நம்ம திருப்பி அதை விடும் போதுமே அப்படி தான் கொஞ்சம் மேலே கீழே தான் போயிட்டுருக்கும். அது நல்லா வெந்த பக்கம் வந்த பின்னாடி அது மேலேயே நின்றும், திருப்ப உள்ளே போகவே போகாது. நம்ம அதுக்கப்புறமா எடுத்துக்குவோம். இது அப்பம் செய்வதற்கான செய்முறை. இப்போ அப்பம் செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க நான் வரல. இது ஒரு முறை இருக்குது இல்லையா? இது இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? இதே போல தான் இந்த ஆன்மாவும் இருக்குதாமா. எப்படி இருக்குது? இந்த ஆன்மா இங்கே பிறந்த உடனே, இந்த பூலோகத்தில் பிறந்த உடனே, அது என்னவாக இருந்தாலும், அதுலேயும் முக்கியமாக மனிதனாக பிறக்கப்பட்டால் இந்த ஆன்மா ஒரு உடம்பை எடுக்குது. அது மனித உடம்பை எடுத்துருச்சுன்னு சொன்னோடனே அதுக்குன்னு ஒரு ஆணவம் வருமா. அந்த ஆணவத்தில் அது என்ன பண்ணுதாமா? மேலேயும் கிழியும் அது குதிச்சுக்கிட்டே இருக்குதான். அது எதுக்காக வந்ததுங்கிறதை மறந்து போய் இந்த உலக இன்ப வாழ்க்கையில் எப்படி அது இப்படி குதிச்சுக்கிட்டே இருக்கும், அதே போல் நம்மளும் இப்படி தான் இருக்கோம். அதுக்கான ஒரு பக்குவ நிலை வந்ததுக்கப்புறம் அது எப்படி மேலேயே நின்றுச்சோ திருப்ப உள்ளே போகாமல், இதே போல் இந்த ஆன்மாவுக்கும் ஒரு பக்குவ நிலை வரும் பொழுது அது திரும்ப உள்ளே போகாது, தையத்தக்கான்னு ஆடாது, ஒரு நிலை பெற்று ஒரு நிலையாக ஒரு இடத்துல நின்றோம். அப்போது இந்த அப்பத்தை கொண்டு போய் சுவாமிகிட்ட வைக்கும் போது என்ன கேட்கணும்? இந்த ஆன்மா கூடவே பிறந்தது. ஒரு நெல்லை பார்க்கும்போது அந்த அரிசிக்கு மேலே இருக்கக்கூடிய ஓடு, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த உமி சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி கூடவே பிறந்தது. அப்படி தானே நமக்கு நெல்மணி வரும். நெல்லை எடுக்கிறோம், நெல்லுலேருந்து பிரித்து எடுக்கிறது தான் அரிசி இல்லையா? இது கூடவே பிறந்தது, அது அப்படி தான் வரும். அதே போல தான் இந்த மனிதனாக பிறக்கப்பட்ட ஆன்மா மாத்திரம் இல்லை, பிறக்கப்படுற எல்லா ஆன்மாக்கிட்டையும் கூடவே பிறந்த ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்குன்னே இருக்கக்கூடிய ஆணவம். அப்போது இன்னும் சொல்ல போனால் மனிதனாக பிறக்கப்பட்ட நமக்கு என்ன இருக்குது? ஆணவம் கூடவே பிறந்ததாக இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் இருக்குது. நான் நிறைய செல்வம் இருக்குன்னு ஒரு ஆணவம், நிறைய படிச்சிருக்கேன் ஒரு ஆணவம், நான் என்ன மாதிரி இத்தனை கார் வச்சுருக்க முடியாது ஒரு ஆணவம், என்ன மாதிரி அழகாக இருக்க முடியாது ஒரு ஆணவம். இப்படி எதுலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளையும் இன்னொரு விஷயத்தையும் எதோட கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அது எனக்கான ஆணவமாக இருக்குது. அப்போது இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏதோ ஒரு இடத்துல எனக்கான ஆணவம் கண்டிப்பாக இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. இன்னொரு ஆளுமை கூட, இன்னொருத்தரை நான் அதிகாரம் பண்ணுறேன், அது கூட என்னுடைய ஆணவம் தான்.
அப்போ இதுலேருந்து நான் வெளியில் வரணும். இந்த ஆணவத்திலேருந்து நான் வெளியில் வந்தால் மாத்திரம்தான், அந்த ஒரு பக்குவ நிலை அடைஞ்சால் மாத்திரம்தான் சுவாமியை நோக்கி நான் போக முடியும். அப்போ எனக்கு என்ன தெரியணும்? இந்த ஆணவம் எனக்கு இருக்கக்கூடாது. ஆணவம் எனக்கு இருந்தால் சுவாமியை நான் அடையவே முடியாது. முதல்ல எங்கிட்டேருந்து வெளியில் வர விஷயம் என்னவா இருக்கணும்? ஆணவம். எங்கிட்டேருந்து நீக்கக்கூடிய விஷயமாக என்ன இருக்கணும்னா ஆணவம்ன்றது இருக்கணும். இதுக்கான பொருளாக தான் நமக்கு எதை காமிச்சாங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையாக நமக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம பெரியவங்களும் நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க? அந்த அப்பத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணு. அப்படி பண்ணும்போது நீ என்ன நினைக்கணும்? எப்படி இதுக்கு ஒரு பக்குவ நிலை வந்ததோ அதே போல் ஆன்மாவாக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு பக்குவ நிலை வரணும். அந்த பக்குவ நிலையை நீங்கள் தான் கொடுக்கணும். முக்கியமாக எனக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. எப்போ அப்பத்தை பார்த்தாலும் என்ன ஞாபகம் வரணும்? எனக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. இதுக்கு எப்படி ஒரு பக்குவ நிலை வந்ததோ அதே போல் அந்த பக்குவ நிலை எனக்கும் சுவாமி நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு விநாயகர் பெருமானை கேட்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம்? அப்பத்தை சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறோம். சரியா? இப்போ முதல்ல அப்பம் எதுக்கு வைக்கிறோம்? எனக்கான ஆணவம். முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறது, அந்த அப்பத்தை பார்க்கும்போது எப்படி இது இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கோ அதே போல் நான் அப்படி தான் இருக்கேன். என்னோட ஆணவம் அற்ற நிலையை எனக்கு தாங்கன்னு சுவாமியை நோக்கி கேட்கணும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அப்பம் அவள் பொறி இல்லையா? அவள் அவள் எப்படி நமக்கு கிடைக்குது? ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருதா? அவள் எந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம கிடைக்குதுன்னு யோசிச்சு பார்க்கலாமா? அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லையா? நம்ம அரிசியை ஊற வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அது நமக்கு உடம்புக்கு சேர்றதில்ல இல்லையா? யாருக்காக இருந்தாலும், அது குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தால் கூட இந்த அரிசியை மாத்திரமே ஊற வச்சு சாப்பிட்றோங்கும் போது அது நமக்கு உடலுக்கு சேரக்கூடிய ஒரு பொருளாக இல்லை. அதுவே இப்படி அவளாக இருக்குது அப்படின்னா நான் தண்ணி மட்டும் சேர்த்தாலே போதுமானது. தண்ணி சேர்த்து சாப்பிட்டாலே என் உடம்புக்கு எதுவுமே அது பண்ணுறதில்ல. என்னால் அதை சாப்பிடவும் முடியுது, சாப்பிட எளிமையாகவும் இருக்குது. எனக்கு என்னோடய உடல் ரீதியாக பார்க்கும்போது அது எனக்கு எந்த தொந்தரவும் செய்யவும் இல்லை. அப்போது அது அவளாக அரிசியாக இருக்கும் போது கொடுக்கக்கூடிய தொந்தரவு அது அவளாக மாறும் போது எனக்கு இல்லை. ஆனால் இந்த அரிசிக்கும் அவளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன? அது யோசிச்சு பார்க்கலாமா? இந்நேரம் எல்லோரும் பதில் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த அரிசியாகப்பட்டது ஊற வச்சு அது கொஞ்சம் வேகவும் விடுவாங்க. அதுக்கப்புறமா அது இடித்து 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 என்ன பண்ணுவாங்க? கெட்டியவள்னு ஒரு பக்குவம் இருக்குது. இன்னும் மெலிசாக இருக்கக்கூடிய, இன்னும் மென்மையாக இருக்கக்கூடிய அவளோட பக்குவம் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த அரிசியிலேருந்து இந்த அவளுக்கு வர்றதுக்கு அது எவ்வளோ இடிப்படுது இல்லையா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. எப்போ அது அவ்வளோ இடிப்படுது, பட்டு 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 அடிப்பட்டு 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 அது அவளாக மாறும் போது அது வாய்க்கு உணவாக நம்ம என்னோட உடலுக்கு அது தொந்தரவு செய்யாத ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அது ஒரு பக்குவ நிலையை அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. இந்த ஆன்மாவுக்கும் ஒரு பக்குவம் வரணும் அப்படின்னா எப்போ வரும்? கொஞ்சம் நம்மளும் அடிபடணும். நம்மளும் அடிபட்டால் தான் நமக்கும் சில அடிகள் விழணும். அந்த அடிபட்டு அடிபட்டு வரும்போது மாத்திரம்தான் நமக்கான பக்குவம் வருமே தவிர அப்படியே அரிசி அரிசியாகவே இருக்கட்டும், அதனால் இப்போ என்னங்க பிரச்சனை அப்படின்னா அதுக்கான பக்குவ நிலையே வராது. திரும்ப திரும்ப இன்னொரு கருக்கொண்டு நம்ம பிறக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரியா? இதை நம்ம கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். இந்த அவள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன? எதுக்காக அதை நமக்கு நைவேத்தியம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க? எப்படி இந்த அவள் அடிபட்டு அது பட்டு பட்டு நமக்கு ஒரு பக்குவ நிலைக்கு வருதோ அதே போல் எனக்கான வழிகள், எனக்கு வலிக்குது, எனக்கு ஒரு விஷயம் வலிக்குது, மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எனக்கு ஒரு வழி வருது அப்படின்னா அங்கே சுவாமி என்ன திரும்பி பார்த்துட்டார் அப்படின்றது தான் பொருளாக எடுத்துக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் மாற்றி புரிஞ்சுக்கிறோம். எனக்கு நான் சுவாமி கும்பிட போனேன், அதன் பிறகாக தான் எனக்கு பிரச்சனையே வந்தது. நான் அதுக்கப்புறம் சுவாமி கும்பிட்றதை நிப்பாட்டிக்கிட்டேன். இந்த கோயிலுக்கு போனேன், அதன் பிறகு தான் எனக்கு பிரச்சனையே வந்துச்சு, அதனால் நான் கோயிலுக்கு போகிறதில்ல. இப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நான் இங்கே பிறந்து வரும்போதே ஏற்கனவே டெபாசிட் ஒன்று வச்சுருக்கேனா இல்லையா? இந்த டெபாசிட் நான் சொல்கிறது என்னோடய முற்பிறவியில் ஏற்கனவே அருணகிரிநாதருடைய அந்த வரலாற்று கதையில் நான் சொல்லியிருக்கேன். அவரோட முற்பிறவி பலன் தான் அங்கே அவரை அங்கே கோவில் நோக்கி போக வச்சுது. அங்கே முருகன்ற வார்த்தையை அங்கே சொல்ல வச்சுது. இல்லைன்னா அவருக்கு முருகனுடைய அனுகிரகம் அங்கே கிடைக்காமையே போயிருக்கும். இப்படி தான் எனக்குமே. நான் இங்கே பிறந்திருக்கேன், இப்போ நான் உட்காந்துருக்கேன், உங்களுக்கு முன்னாடி நான் உட்காந்துருக்கேன்னா
எனக்கான பாவ புண்ணிய கணக்கு கண்டிப்பாக என் தலையில் இருக்குது. அது நான் பாவம் பண்ணதுக்காக பிறந்தேனா இல்லை புண்ணியம் பண்ணதுக்காக பிறந்தேனான்னு எனக்கு தெரியாது. இது ரேஷியோவும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக நம்ம எடுத்துக்கலாமே. நான் பாவம்னு ஒரு 5000 வச்சுருக்கேன்னு வைங்க. ஒரு 5000 தவறுகள் செஞ்சு என்னோடய பாவ கணக்கில் ஒரு 5000 அப்படின்றது இருக்குது. நான் புண்ணியம்னு செஞ்சு ஒரு 5000 வச்சுருக்கேன்னு வச்சுக்கோவேன். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ புண்ணிய கணக்கு, இப்போ இதில் ஒரு 5000 இருக்குது, இதில் ஒரு 5000 இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து என் தலையில் இருக்கிறதுனால தான் இப்போ இப்படி ஒரு பிறவியாக நான் பிறந்திருக்கேன் இல்லையா? கண்டிப்பாக அதில் ஏதோ கொஞ்சம் கண்டிப்பாக புண்ணியம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கணும். இல்லைனா மனிதனாக பிறக்கக்கூடிய அந்த வாய்ப்புன்றது கிடைச்சிருக்காது. வேறு ஏதோ ஒரு பிறவி சுவாமி கண்டிப்பாக கொடுத்துருப்பார். என்னுடைய முதல் அந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட 84 லட்ச பிறவிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 84 லட்ச பிறவி. இதில் ஆணாகவும் பிறக்கலாம், பெண்ணாகவும் பிறக்கலாம், அழியாகவும் பிறக்கலாம். யோசனை பண்ணி பாருங்க, 84 லட்ச பிறவிகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு பிறவிக்கும் 3 பிறவிகள் இருக்குன்னா எத்தனை பிறவிகளை இது வரைக்கும் நான் எடுத்திருப்பேன். அப்போ இத்தனை பிறவிகள் தாண்டி இன்னைக்கு மனித பிறவின்றத ஒன்று எனக்கு சுவாமி கொடுத்துருக்கார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய அனுகிரகமாக நான் எனக்கு இருக்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நான் புண்ணியம் பண்ணியிருந்ததுனால மாத்திரம்தான் மனிதனாக பிறக்கப்பட்டிருக்கேன். ஏன் மனிதனாக பிறக்கணும்? இன்னைக்கு மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் எத்தனையோ சான்றோர் சொல்லிட்டு போனது மனிதனாக பிறக்கக்கூடியது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி சுவாமி நமக்கு அது கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதே மிகப்பெரிய அனுகிரகம்னு எத்தனையோ பெரியோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா? அப்படி என்ன சிறப்பு? நமக்கு 6 அறிவு இருக்குன்னா, நமக்கு 6 அறிவு இருக்குது, அதனால நான் மனிதனாக பிறக்கப்பட்டேன், அதனால நான் பெருமைக்குரியவனா? அப்படி கிடையாது. மற்ற ஜீவராசிகள் எதுவாக இருந்தாலும் அதுங்களால என்ன பண்ண முடியாது? சுவாமியை கண்கொண்டு பார்த்து தரிசனம் பண்ண முடியாது. வாயால் நாவால் அவங்கள பற்றி ஒரு பாராட்டி ஒரு திருப்புகழ் படிக்கிறேன், ஒரு திருவாசகம் படிக்கிறேன், அவங்களால பண்ண முடியுமா? சுவாமியை நோக்கி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் கேட்குறேன், அதுக்கு அந்த வாய்ப்பு மற்ற ஜீவராசிக்கு இருக்கா? சுவாமியை நோக்கி சிந்திக்கிறேன், எனக்கான பக்குவம் இருக்குது, எனக்கு முக்தின்னு ஒரு நிலை இருக்குது, அந்த நிலையை நோக்கி நான் போயிட்டேன்னா எனக்கு இன்னொரு பிறப்பு கிடையாது. இது மற்ற ஜீவராசிக்கு தெரியுமா? இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை இல்லையா? அப்போது இப்படி மனிதனாக கொடுக்கக்கூடிய அந்த பிறவின்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப அரிது மாறிடாரால் பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி பிறக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். இப்போவும் நான் அந்த முக்தின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டேன்னா இன்னும் எத்தனை பிறவிகள் எனக்கு வாய்க்குமோ எனக்கு தெரியாது. அப்போது இந்த கிடைச்ச இந்த பிறவியை எதுக்காகவும் நான் விட்டுறாம, இது எதுக்காக வந்ததோ இது முழு பக்குவத்தையும் அடைஞ்சு சுவாமியை நோக்கி முக்தின்ற ஒரு விஷயத்தை வாங்கிக்கிட்டு போயிடணுமே தவிர, இப்போவும் நான் பாவம் பண்ணுவேன், நான் மற்றவங்கள கம்பேரிசனாக எடுத்துக்குவேன், அவங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, ஏதோ சம்திங் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை சொல்லிகிட்டே இருக்கும். அவன் இந்த வேலையும் பார்க்கறதில்ல, அடுத்தவங்கள காயப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ அவங்க சம்பாதிக்கிறாங்க, நல்லா தானே இருக்காங்க, அதுக்கான வினைப்பெண்ணை அவங்க தானே சம்பாதிக்க போகிறாங்க. நமக்கு என்ன பிரச்சனை? நாம் சரியாக இருக்கலாமே. எனக்கான பாவம் புண்ணியம் என் தலையில் தானே இருக்க போகுது. நான் ஏற்கனவே இப்போ பிறந்திருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஏதோ கொஞ்சம் தப்பு இருக்குது. நான் புண்ணியத்துக்காக இருந்தாலும் நான் பிறந்து தான் ஆகணும், அதுவும் உண்டு. நான் நிறைய புண்ணியம் சேர்த்து வச்சுருக்கேன், நான் பிறந்து தான் ஆகணும். என் கணக்கில் பாவம் நிறையா இருக்குது, நான் பிறந்து தான் ஆகணும். அப்போ என்னோடய பாவ புண்ணிய கணக்கு இருக்கிறதுனால தான் நான் இங்கே பிறந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஒரு 5000 அதில் ஒரு 5000னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 டெபாசிட் வச்சுட்டு தான் நான் ஒரு கரு கொண்டு பிறந்திருக்கேன். இப்போ நான் பிறந்தாச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 5000 தவறுகளையும் அந்த பாவ கணக்கையும் நான் கழிக்கணும் தானே. அதை கழிச்சா தானே முக்தின்ற ஒரு விஷயத்துக்கு நான் போக முடியும். நல்வினை தீவினைன்னு நமக்கு சைவ சித்தாந்தத்தின் வழி நம்ம சொல்கிறோம். சித்தாந்தத்தில் நமக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? நல்வினையும் இருக்கக்கூடாது, அதாவது பாவ கணக்கும் இருக்கக்கூடாது, தீவினை நல்வினை தீவினை பாவம் புண்ணியம் ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லியிருக்கு. நல்வினைன்னு சொல்ல போகிறது புண்ணியம், தீவினைன்னு சொல்கிறது பாவ கணக்கு. இது ரெண்டுமே இல்லாதவனுக்கு தான் முக்தின்ற ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எவ்வளோ என்னோடய டெபாசிட்டில் வச்சுட்டு நான் வந்திருக்கேன் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணலாம்? என்னோடய புண்ணிய கணக்கை கழிக்கிறதுக்காக இருந்தாலும் அதுக்கான வழி என்னன்னு நான் தேடலாம். என்னோடய பாவ கணக்கை கழிக்கிறதா இருந்தாலும் அதுக்கான வழி என்னன்னு என்னால் தேட முடியும் இல்லையா? அப்போ என்னோடய பாவ கணக்கு கழியணும் அப்படின்னா என்னை புண்ணிய கணக்கு
ஏதாவது நான் புண்ணியம் பண்ணதுனால என்னோடய பாவ கணக்கு கழிஞ்சிருமா? கழியவே கிடையாது. என்னோடய பாவ கணக்கு கழிக்கிறதுக்கு 2 விஷயந்தான். ஒன்று, அதை நான் கஷ்டப்பட்டு அதை நான் கழிக்கணும். 2வது, சுவாமியோட திருப்பாதங்களில் சரணாகதி. இன்றைக்கி அந்த வார்த்தைக்கு பொருள் சரியாக புரிஞ்சுக்கிறோமான்னு தெரியல. அந்த சரணாகதியோட சுவாமியோட திருப்பாதங்களை அடையும் போது அவர் எனக்கு முழுமையாக என்னோடய பாவத்தை தீர்க்க மாட்டார், ஆனால் 90% தள்ளுபடி பண்ணுறார். என்னைக்குன்னா, அவரை நோக்கி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் பிறந்துட்டேன், ஏன் இப்போ நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு நான் வச்சுருக்கேன், ஒரு பாவமோ புண்ணியமோ என் தலையில் இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல, சுவாமி அதை நீங்கள் பார்த்துக்கங்க, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு என்னைக்கு நம்ம அவனை நோக்கி முழு சரணாகதி. இந்த ஆன்மா உங்களால் தான் இங்கே வந்திருக்கு, இந்த உடம்பெடுத்து வந்திருக்கு, திருப்பி இன்னொரு கருக்கொண்டு பிறக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கன்னு முழு சரணாகதியோட என்னைக்கு சுவாமியோட திருப்பாதங்களை பிடிக்கிறோமோ அன்னைக்கு இந்த 5000 தப்பை நான் அனுபவிக்க மாட்டேன். 100 தவறுகளை கண்டிப்பாக அதுக்காக நான் அனுபவிச்சு தான் ஆகணும், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் நான் 90 தவறுகளை 100 தவறுகளில் 10 தான் நான் அனுபவிக்கிறேன். 90 தவறுகள் அங்கே தள்ளுபடி பண்ணுறாரு இல்லையா சுவாமி, அந்த அனுகிரகம் அவர்கிட்ட தானே கிடைச்சிருக்கு. இந்த திருப்புகழ் நெருப்புன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த நெருப்பு என்னுடைய தீவினையாக இருக்கட்டும் நல்வினையாக இருக்கட்டும் 2மே அழிக்க வல்லதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இதை படித்து பாருங்கள், அது கண்டிப்பாக உணர்வீங்க, அதை அனுபவித்து பார்க்கணும். அல்வா இனிக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை சாப்பிட்டு பாருங்கள், அது சாப்பிடும் போதே அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறத விட அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த உணர்வுங்கிறது தெரியும். இன்றைக்கி நான் சொல்லலாம் இது ஔஷதம் தான், இது மருந்து, திருப்புகழ் மாதிரி ஒரு விஷயம் கிடையாதுன்னு நான் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இதை நான் அனுபவிச்சிருக்கேன், இதை சொல்கிறேன். அது நீங்களும் அனுபவிக்கும் போது மாத்திரம்தான் அதோட முழு அனுகிரகம் என்னங்கிறது தெரியும். கொஞ்சம் நம்பிக்கையோட மற்ற விஷயத்தை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, மனிதனாக பிறக்கப்பட்ட நம்ம எல்லாருக்குமே நிறைய 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 கேள்விகள். ஏன்னா இன்றைக்கி எப்படி இருக்கும், நம்ம விஞ்ஞானம் சார்ந்து இருக்கும், டெக்னாலஜி, எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும். நம்ம ப்ரூஃப் கொடுத்தா தான் நம்ம முழுமையாக நம்புறதோ ஏற்றுக்கிறதுக்கோ ரெடியாக இருக்கும், இல்லைன்னா நம்ம எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை. இது எல்லாத்தையும் தள்ளி வைங்க கொஞ்ச நாளைக்கு, இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு சுவாமி என் கூட இருக்கிற எனக்காக அனுகிரகம் பண்ணுவார். இந்த திருப்புகழை முழு நம்பிக்கையோட நான் இதை படிக்கிறேன் அப்படின்னு படித்து பாருங்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரும். ஒரு குருவாக இருந்து சொல்கிறத விட ஒரு குருவின் வழி நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக மாத்திரம்தான். ஆனால் அதை அனுபவிக்கும் போது சுவாமியே வருவார், கண்டிப்பாக அங்கே அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். அனுபவித்து தான் பார்க்கலாமே, எவ்வளோ விஷயத்துக்காக நம்ம போகிறோமே, இதையும் கொஞ்சம் அனுபவித்து பார்ப்போமே. கொஞ்ச நாளைக்கு மற்ற எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு என்னோடய சந்தேகம் இது இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த கேள்விகளெல்லாம் விட்டுட்டு இதை நோக்கி சில அடிகள் எடுத்து வச்சு தான் பார்க்கலாமே. பாருங்களேன், கண்டிப்பாக அந்த அனுபவம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். அது நான் ஒரு ஆணித்தனமாகவே சொல்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேரை நான் பார்த்துக்கிட்டே வரேன். எல்லாருக்கிட்டையும் அந்த முழு அனுபவம் கிடைக்கும் போது அவங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம், அவங்க முகத்தில் இருக்கிற தேஜஸ், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். என்னோட மாணவர்கள் இப்போவுமே சொல்கிற விஷயம், நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் எடுக்கும்போது நேராக வரும்போது சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கீங்கம்மா, ஆனால் நீங்கள் யூடியூப்பில் பேசும்போது ரொம்ப டல்லாக தெரியுறீங்க, ரொம்ப நீங்கள் சிரிக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு. ஏன்னா இது என் மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு வரக்கூடிய சந்தோஷம். அவங்கள பார்க்கும்போது அவங்க இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சுமா, இதுலேயும் நான் வெளியில் வந்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இங்கே நிறைவாக இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன், இன்னைக்கு மன நிறைவோடு இருக்கேன், இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு அந்த முகத்தை பார்க்குறேன் பாருங்கள். அந்த பார்க்கும்போது வரக்கூடிய சந்தோஷம், அந்த அகத்தின் அழகு முகத்தின் தெளிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள பார்க்கும்போது கண்ணாடி மாதிரி எனக்கு என்ன ஆகுது, அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளேயும் வருது. இப்போது ஒரு கேமரா பார்த்து பேசுகிறதுக்கும் அவங்கள என்னோடய மாணவர்கள் பார்த்து பேசுகிறதுக்கும் அதுதான் வித்தியாசமாக வந்து நிற்குது. சந்தோஷம்தான், கண்டிப்பாக கொஞ்சம் அனுபவித்து பாருங்கள் அப்படின்னு தான் திருப்பவும் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அனுபவித்து பார்ப்போம் கண்டிப்பாக. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், அவள் பார்த்தோம். இப்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுக்காக வருது, என்னுடைய வினை பயனை நான் கழிச்சுக்கிட்டே இருக்கேன், அந்த வினை பயனை நான் கழிச்சா மாத்திரம்தான் முக்தின்ற ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கும். இப்போ யோசிச்சு சொல்லுங்கள், இப்போ எனக்கு வரக்கூடிய கஷ்டம் நல்லதா கெட்டதா? எனக்கு சுவாமி ஏதோ ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுக்குறார், எனக்கு மனசளவிலையோ உடல் அளவிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வருதுன்னா அது நல்லதுக்கு தானே, என்னை சுவாமி திரும்பி பார்த்துட்டார் தானே. இன்னொரு பிறவி உனக்கு வேண்டாம், அங்கே உன்னை நிப்பாட்டுறேன், முக்தின்ற ஒரு விஷயத்தை நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறதுனால தான் எனக்கு இன்றைக்கி சில கஷ்டத்தை அவர் கொடுக்குறார். அந்த கஷ்டத்தை முழுமையாக ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன சுவாமி கேட்கணும்,
எனக்கான பிரச்சனைகள் என்ன, இதுலேருந்து நான் வெளியில் வரணும் இல்லையா? எனக்கான பிரச்சனை ஏன் கொடுக்குறேன்? நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், நான் வச்சுருக்க பாவத்துக்கு தான் நான் அனுபவிக்கிறேன். ஆனால் என்ன பண்ணு, இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு மன தைரியத்தை எனக்கு கொடுன்னு கேட்கணுமே தவிர எனக்கு பிரச்சனையே கொடுக்காதன்னு கேட்கக்கூடாது. எனக்கு பிரச்சனையே கொடுக்காதன்னு நீங்கள் கேட்கலாம், சுவாமியும் சரின்னுவார். ஆனால் அந்த வினைப்பெண் என்ன பண்ணுறது? அப்படியே வச்சுட்டு திருப்பி இன்னொரு தடவை பிறக்கலாமா? அது வேண்டாமே நமக்கு. அப்போது கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது பரவாயில்ல, சுவாமிகிட்ட என்ன கேட்கணும்? இதை தாண்டி வரதுக்கு எனக்கு வழியை காட்டுங்க, இதை தாண்டி வரதுக்கு என்ன மன வலிமையை கொடுங்க, இதை தாண்டி வரதுக்கு எனக்கு கூட இருங்க, என் கூடவே இருங்க, என் கூட இருந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு பேக்போன் மாதிரி என் கூடவே இருங்க. நான் இன்னும் தைரியமாக இந்த பிரச்சனையை நோக்கி வெளியில் வருவேன், பிரச்சனையை தாண்டி நான் வெளியில் வருவேன், என் கூட இருங்கன்னு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக முழுமையாக சுவாமி அங்கே வருவார். எல்லோரும் ஃபீல் பண்ணலாம். நான் திருப்பவும் அதுதான் சொல்கிறேன், அனுபவித்து பார்க்கணும். இதை அனுபவிக்காமல் வாய் வார்த்தையில் என்ன வேணாலும் சொல்லலாம், கொஞ்சம் அனுபவித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்த்த விஷயம் அவள்ங்கிறது. எனக்கு இந்த அவளையே நான் சுவாமிக்கு வைக்கிறோம், வைக்கும் போது நம்ம என்ன அங்கே பிரார்த்தனை பண்ணணும்? எப்படி இது இடிப்பட்டு ஒரு பக்குவத்துக்கு வந்ததோ அதே போல் எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் எப்படி வந்துடணும்? முக்தின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துடணும். ஏன்னா எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம், இன்னொரு கருக்கொண்டு நான் பிறக்க வேண்டாம், மறுபடியும் என்ன பிறவியாக நான் பிறப்போனோ எனக்கு தெரியாது. இந்த பிறவிலையோ இல்லை முற்பிறவிலையோ நான் பண்ண புண்ணிய பாவ கணக்கை முழுமையாக சுவாமி எனக்கு எடுத்துட்டு முழுமையாக அந்த வினைப்பெண்ணை நீக்கிவிட்டு என்ன உங்களோட வச்சுக்கோங்க, உங்களோட சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தகுதியாக தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த அவளை சுவாமிக்கு அங்கே அர்ப்பணம் செய்கிறோம். அப்படி தான் நமக்கு பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டும் போயிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ரெண்டு பார்த்துட்டோம் இல்லையா? அப்பம் பார்த்துட்டோம், அவள் பார்த்துட்டோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது பொறி. பொறி நமக்கு எப்படி கிடைக்குது? அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன பண்ணுறோம்? நெல் எடுக்கிறோம், அதை மணல்லையும் இல்லை வேறு ஏதோ இது போல் குறை இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளையோ அதை போட்டு நல்லா ஹீட் பண்ண நல்ல சூடான ஒரு சட்டியில் போட்டு அதை வறுத்து எடுக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், நல்ல முற்றிய ஒரு நெல்லாக இருக்குது அப்படின்னா, முற்றிய நெல்லாகவே இருக்குது, மேல் தோலோடு இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு நல்ல விளைநிலத்தில் அதை கொண்டு போய் விதைத்தால் உழைக்கும் இல்லையா? உழைக்கும் தானே கண்டிப்பாக, அதில் மாற்றம் இல்லையே. அதுவே இப்படி வறுக்கப்பட்ட ஒரு பொறி, நல்ல முற்றிய அதே நெல்மணி தான், அதை நான் என்ன பண்ணுறேன்? அதை நான் ஸ்டோர் பண்ணல, எடுத்து பத்திரப்படுத்தலை, அதை நான் பொறிக்கிறேன். அது என்ன பண்ணுறேன்? சூடுபடுத்தி அதிகமான வெப்பத்தை கொடுத்து அதிகமான வெப்பத்தை கொடுத்து அதை நான் பொறிச்சு எடுக்கும் போது அது எனக்கு ஒரு பொறியாக கிடைக்குது. அதை நான் திருப்பி நல்ல ஒரு விளைச்சல் நிலத்தில் போட்டால் அது முளைக்குமா? முளைக்காது இல்லையா? அப்போ முழுமையாக முற்றிய நெல்மணியாக இருக்கிறது இந்த மாதிரி. அதாவது நம்மளை போல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், மனிதனாக பிறக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாக்களும் இப்படி மேல் தோளோடு தான் நம்ம பிறந்திருக்கோம். என்ன பண்ணணும்? இன்னொரு தடவை இதே போல் இன்னொரு பிறவி நான் எடுக்காமல் இருக்கணும், இன்னொரு கருக்கொண்டு நான் பிறக்காமல் இருக்கணும்னா எனக்கு என்ன தெரியணும்? இந்த தோலை பிச்சுக்கிட்டு வெளியில் வர தெரியணும். இந்த தோலை பிச்சுட்டு நான் வெளியில் வந்தேன்னா தான் இன்னொரு பிறவி எனக்கு கிடைக்காது இல்லையா? இப்படி பொறியாக நான் வறுக்கப்பட்டால் அது இன்னொரு முறை உழைக்காது, இன்னொரு கருக்கொண்டு இந்த ஆன்மா பிறக்காது. சரியா? இந்த ஆத்ம விசாரம்ங்கிறது ஒரு பெரிய சாப்டர் தான். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால் இப்போதைக்கு இதை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம திருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க இந்த ஆத்ம விசாரமும் சேர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நமக்கு சொல்லப்படுற விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல நான் யாருன்னு தெரியணும், நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியணும், எனக்குள்ள இருக்கிற ஆன்மா அது என்னங்கிறது தெரியணும். நான் யார் அப்படின்றது இந்த சரீரம் தீபா யாருங்கிறது அர்த்தம் இல்லை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா யார், அது எதுக்காக இங்கே வந்திருக்கு, அதோட கடமையை முழுசாக முடிஞ்சிருச்சாங்கிற அது பேர் தான் ஆத்ம விசாரம். சரியா? அந்த ஆத்ம விசாரம் என்னன்னு எனக்கு முழுமையாக தெரியணும். அது தெரியப்படுத்தும் திருப்புகள் தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அது எதுக்காக வந்திருக்குங்கிறத தன்னால் ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் அது கண்டிப்பாக புரிய வரும். அதுலேயும் மாற்று கருத்தால் தொடர்ந்து வாசிக்கணுன்றதையும் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்தோம் இல்லையா? அப்பம், அவள், பொருள். அந்த அப்பம் நம்ம நைவேத்தியமாக சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. ரெண்டாவதாக இருக்கக்கூடியதாவது, எனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்கும் போதும் சுவாமி நீ எனக்கு என் கூடவே இரு, எனக்கு கஷ்டம் கொடுக்கறதுனால என்னோட வினைப்பயன் கழியுது, எனக்கு அது புரிஞ்சிருச்சு, எனக்கு ஓகே தான்,
ஏன்னா என்னோட கஷ்டத்தை அனுபவிக்கிறது நான் ரெடியாக இருக்கேன், என்னுடைய வினைப்பயனை நான் கழிச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதானே. ஆனால் அதை தாண்டி வர்றதுக்கு எனக்கு நம்பிக்கையை கொடு, தைரியத்தை கொடு, நம்ம கேட்கணும். அடுத்ததாக பார்க்குறது பொறி. எப்படி அந்த பொறி இன்னொரு முறை முளைக்காதோ, இன்னொரு விளைநிலத்திலேயே போட்டால் கூட முளைக்காதோ, அதுபோல் சுவாமி நானும் இன்னொரு கரு கொண்டு பிறக்கக்கூடாது அப்படின்றத அந்த பொறி அங்கே நைவேத்தியம் பண்ணும்போது நம்ம அதை ஞாபகம் வச்சுட்டு சுவாமிகிட்ட அதை கேட்கணும். சும்மா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம், எல்லாம் நிறைய நான் எடுத்து வச்சுட்டேன், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கிறது கிடையாது. என்ன பண்ணணும், இதெல்லாம் சுவாமிகிட்டே கேட்கணும். இது எல்லாத்தையும் வச்சுட்டு சுவாமிகிட்ட என்ன பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். இதெல்லாம் உனக்கு வச்சுருக்கேன், இது போல் எனக்கும் இந்த நிலையை கொடுன்னு அங்கே கேட்கணுன்றதுக்காக தான் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கி நமக்கு மறந்து போன விஷயமாகவே ஆயிடுச்சு. எதுக்கு வைக்கிறோம், என்னத்துக்கு வைக்கிறோன்னே தெரியறதில்ல, நம்ம பாட்டு இன்றைக்கி வச்சுக்கிட்டும் இருக்கோம். அப்போது நமக்கு முதல் வரியிலே நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறார் சுவாமிங்க, நீ நினைக்கிற விஷயங்கள் முழுமையாக உனக்கு கிடைக்கும், நீ என்ன நினைக்கணும், நீ என்ன கேட்டால் உனக்கு கிடைக்கும்ன்றதையும் ரொம்ப அழகாக அடுத்தது சொல்லி கொடுத்துட்டே வர்றார். முதல் வார்த்தையில் சொன்னார், உனக்கு நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு கிடைச்சிரும், நீ என்ன கேட்குறியோ அது உனக்கு கண்டிப்பாக அவர் கொடுத்துருவார். 100% இல்லைப்பா, 200% சுவாமி உனக்கு கொடுத்துருவார்னு சொல்லிட்டு நீ என்ன கேட்கணுங்கிறதுக்கு அடுத்தடுத்த வரிகளை நமக்கு சொல்லிட்டும் வர. சரியா? இப்போ பாருங்க, கைத்தல நிறைக்கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுக அடிப்பேனே. கப்பிய வாடி எடுத்து சாப்பிடக்கூடிய கரிய முகன், யானை முகம், கரினா யானைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரிமுகன், அந்த யானை முகத்தை உடையவனே, உன்னுடைய அடிப்பேனே, திருவடியை பேணுகிறேன், வணங்குகிறேன் அப்படின்றது தான் முதல் 2 வரிக்கான பொருளாக இருக்குது. இதுவே ஒரு நீண்ட பதிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆத்ம விசாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கலாம், இதில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த வார்த்தைகளுக்கான பொருளை மாத்திரம் புரிஞ்சுக்குங்க. இதை வைக்கும் போது இதை நம்ம கேட்கணுன்றதை மாத்திரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். போக போக அது முழுமையாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு எளிமையானதாக இருக்கும். சரியா? இது ரொம்ப நீண்ட பதிவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து பயணிப்போம். சிவாய நம.